நீங்கள் இன்னும் நம்ம விபிஐ டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சைடில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். ஹாய் கைஸ், நீங்கள் பார்க்குறது விபிஐ டெக். இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அது என்ன அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா ஜியோஃபையோட அன்பாக்சிங். வாங்க நம்ம இப்போ ஜியோஃபையோட அன்பாக்சிங் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜியோவோட ஹாட்ஸ்பாட்டை பற்றி தான். வாங்க நம்ம இன்றைக்கி ஜியோவோட ஹாட்ஸ்பாட்டை பற்றி பார்க்கலாம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் லவ் ஃப்ரம் ஜியோன்னு கொடுத்துருக்குறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஜியோ டிஜிட்டல் லைஃப்னு கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜியோஃபை 4. இது பார்த்தீங்கன்னா ஜியோவோட ஹையர் வேரியன்ட். ஸோ உங்களோட ஹாட்ஸ்பாட் வேரியன்ட்ஸில் இதான் ஹையர் வேரியன்ட். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரிலையன்ஸ் போட்டிருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் யுவர் ஹாட்ஸ்பாட். இதில் நீங்கள் 31 டிவைஸ் வரை கனெக்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக 2600 mAh பேட்ரி கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் 32 GB மெமரி கார்டு வரைய கூட போட்டுக்கிடலாம். நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்கிட்டு இதை உங்கள் பிசியில் கூட கனெக்ட் பண்ணிக்கிடலாம். சரி, ரொம்ப வெயிட் பண்ணாமல் நம்ம இதை சீக்கிரம் அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிசரை வச்சு நான் இதை அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதை பீல் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஸ்டிக்கரை பீல் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே உள்ளே பார்த்தீங்கன்னா ஜியோஃபை ஹாட்ஸ்பாட் தான் கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஜியோஃபை ஹாட்ஸ்பாட் எல்லா டீட்டெயில்ஸ் இதிலே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் 4G வாய்ஸ் கால் கூட இதை ஃப்ரீயாக பேசிக்கலாம். அப்புறம் பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. யூசர் கைட்ஸ் படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. ஒரு வால் டேக் அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 5 volt 1 ampere. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி டு யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2600 mAh பேட்ரி கொடுத்துருக்குறாங்க. இதைத்தான் நம்ம அதில் இப்போ கனெக்ட் பண்ணணும். வாங்க நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பின்னாடி பேட்டரியை மாட்டலாம். ஓப்பன் பண்ணி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரியை நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமானது சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா SD கார்டு போர்ட் ஒன்று, சிம் போர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் ஜியோ சிம் மட்டும்தான் போட முடியும். இதில் நீங்கள் சிம்மும் SD கார்டும் போட்டு 32 GB வரைக்கும் நீங்கள் இதில் SD கார்டு போடலாம். SD கார்டை போட்டு நீங்கள் இதில் 3 பின் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 பின்னை மாட்டி உங்களோட இதில் வச்சு இது நீங்கள் மாட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இதில் க்ரீன் லைட் எரிஞ்சால் டவர் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். நான் இப்போ இது வரைக்கும் சிம்மு போடலை. உங்களுக்கு இதை எப்படி ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது, எப்படிலாம் இதில் வேலை செய்யும், அதை எப்படி கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரதுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இது ஒரு சின்ன அன்பாக்சிங் தான். இந்த வீடியோ இப்போ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஜியோஃபை பிடிச்சிருந்துச்சுன்னா அதோட பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ், அதாவது ஜியோ ஸ்டோர்ஸ்லேயும் ரிலையன்ஸ் டிஜிட்டல்லையும் இருக்கும். ஆன்லைன் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதுலேயும் இருக்கும். உங்களுக்கு எதில் வேணுமோ அதில் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விபிஐ டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.